இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா எப்போ தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க கோபிக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததுக்கு ஏதுவாக சூப்பராக ஒரு சம்பவத்தை அரங்கேற்றியாச்சு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில குறைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கே பாக்கியா தன்னுடைய கணக்கெல்லாம் பார்த்து நமக்கு நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத சொன்ன உடனே ஓவர் பேச்சு பேசினது யாருன்னா கோபி தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா சாதாரண கிடையாது. சமைக்க தெரிஞ்சால் போதாது, பிஸ்னஸ் பண்ண தெரியணும். அதனால தான் நீங்களும் நானும் ஒரே சமயத்தில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஆனால் உங்கள் ரெஸ்டாரண்ட் லாஸ்ட்டில் போகுது, என்னுடைய பிஸ்னஸ் கலக்கலாக போயிட்டுருக்கு, ஜாம்னு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்கியா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இவட்ட பேசினா தேவலாம் தலைவலிக்கு தான் வரும் நமக்கு. ஆனால் ஒன்று விஷயம், மாஸ்டர் ஒரு நாள் லீவ் போட்டால் இவருடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே விஷயம் நடந்துருச்சு. புது ப்ரோமோவில் பார்த்தா வீட்டில் இதில் க்ளவுட் கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்கே எதுவுமே ரெடி ஆகலை. ஏன்னு கேட்டால் மாஸ்டர் இல்லையாமா, மாஸ்டர் லீவ் போட்டாராமா. மாஸ்டர் லீவா அப்படின்னு அதிர்ச்சியாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்கள் பையன் வாழ்க்கையில் இப்படி இக்கட்டான சூழ்நிலையை சந்திச்சது இல்லைன்னு சொல்லிட்டு கோபி யார் கால் பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். இவர் இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ண எம்பிஏல அவ்வளோ மார்க் எடுத்த ஒரு எம்பிஏ முடித்த ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு வச்சுக்கோங்க, வியாபார காந்தம். ஆனால் அந்த காந்தத்துக்கு பேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியல. அதாவது ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த ஆள் இல்லைங்கும் போது பிளான் பி, அடுத்த திட்டம் 2ங்கிறது என்ன, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு யோசனை கூட கிடையாது. ஒருத்தர் எடுத்துருக்கீங்க, இவரை நம்பி தான் அவங்க பிஸ்னஸ்ன்னு இருக்குது, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவருக்கு திடீர்னு வர முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு நாள் அவர் லீவ் போட்டார், அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா யார் அசிஸ்டன்ட் ஷெஃப் இவங்க அவர்கிட்ட அவரோட மொத்த டேஸ்ட்டையும் கற்றுக்கிட்டு. ஏன்னா டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஹோட்டல் பிஸ்னஸில். நீங்கள் டேஸ்ட் ஒரு நாள் மாறினா கூட டபக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருவாங்க, ஒன்றும் சரியில்லைங்க, போன தடவை வாங்கினா நல்லா இருந்துச்சு, இந்த தடவை சரியில்லைன்ட்டு. நல்லா இருந்தால் கூட நம்ம பாராட்டுறதுக்கு யோசிப்பாங்க, மோசமாக இருந்தால் கண்டிப்பாக திட்டி விட்ருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஷெஃப்பை கஷ்டப்பட்டு வேலைக்கு எடுத்துகிட்டு, ஆனால் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் ஷெஃப்பை கூட வச்சுக்காங்க. இப்போ இருக்கவங்க எல்லாரும் அவர் வரல, அதனால் சமைக்கலை அப்படின்ட்டாங்களாமா. ஒரே ஒரு ஆளை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இந்த பிஸ்னஸ் வேறு பெருமையாக வேறு பீத்திட்டு இருந்தார் அவர். இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இப்போலாம் இப்போ ஈஸ்வரி நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, வெட்கம்ங்கிறது அவங்க கவலையே கிடையாது. இதில் யாரோ ஒருத்தங்க கமெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க, ப்ரோமோலே கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ கணவர்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் மனைவி தான் காப்பாற்றுறாங்க. யார் கணவன் யார் மனைவி? விவாகரத்துங்கிற வார்த்தையை பற்றி தெரியுமா? துரோகம் பண்ணி விட்டு போய் இவங்க வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறவர் கணவர் ஆவாரா? என்ன இருந்தாலும் புல்லானாலும் புருஷன் தான் அப்படிங்கிற காலத்தில் இன்னமும் இருக்கும்னு நினச்சதை பார்க்கும்போது தான் சைன்னு இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே நமக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா பாக்கியா சரி ஓகே இவருக்கு ஹெல்ப் தானே, ஹெல்ப்பும் ஆகிடுச்சு, பிஸ்னஸும் ஆகிடுச்சு, காசு இப்போ சும்மாலாம் கிடையாது. இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாகிட்டு இருக்கிற சமயத்தில் மொத்தமாக கொண்டு போய் எல்லாத்தையும் ஆர்டர்லாம் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்தாங்க டிஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு கரெக்டாக கேட்டுடுறாங்க. இன்னும் என்னது இவன் கொடுக்குறா அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு இப்போ ஆள் இல்லை, ஏதோ சொன்னீங்க பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், சமைக்க தேவையில்லைன்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, சமைக்க தெரிஞ்ச நான் தான் உங்கள் பிஸ்னஸை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. ஓவராக வாய் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விடணும் மிஸ்டர் கோபிநாத் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இப்போ அவருக்கு பெரிய அவமானம் ஆகிடுது. முகத்தில் கையை பூசிட்டு வராங்க பாக்கியா. ஆனால் அதுக்கப்புறம் இதை வச்சு இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பாக்கியாவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்குமாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இப்போ நடந்ததெல்லாம் பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா எப்போ தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க கோபிக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததுக்கு